குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குழியாக வந்திருக்கிறது. சமூக ஒழுக்கக்கேடான கருத்தை பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1 மாதங்களாக, அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு, தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு, தமிழீழம் செய்தி குறித்து அவர் சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு, சீமான் பேசுவது பொய் என்று தெரியும், ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தை தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்க முடியும், நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ் சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்கிற முறையிலும், கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்கிற முறையிலும், சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கையை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் 1970ற்கு பின்பு மிக பிரதான அரசியல். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ, மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ, அதளவிற்கு ஈழம் என்கிற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது. ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அழியப்படவில்லை, யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். இங்கு வருகிற செய்திகள் எல்லாம், இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை, கடந்த இந்த 1 வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ,
நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும், ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார், அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்தில் வேறு சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும், அச்சத்தை மட்டுமல்ல தமிழீழம் என்கிற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் தமிழ் சினிமாவில் என்கிற ஒரு படம் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்போம், பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று. அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை. அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம். எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த 6 புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம், எல்லாளன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாளனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், சீமான் என்கிற தற்குறி, சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல, சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால், இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 2009 போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி இருக்கிறது. நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமானாக இருந்தவர் பொதுவழி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப்போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது, வருமானம் பெரிதில் நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது. பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமார உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்லை, 3ஆவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒரு டை அடித்து ஷூட்டிங்லேருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்போ என் பொழப்பை பார்க்குறது இல்லையாண்டார்.
ஈழத்தை நேரடியாக பார்த்து மேதகு பிரபாகரனால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் இறங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்ன நீங்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் இருக்க முடியாது. முத்துக்குமார் இறந்த பிறகு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாழ 17 பேர் தீக்குளித்தார்கள். அந்த 17 பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம், எதிர்க்கட்சிகள் போராடினார்கள். சீமான் 3 மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார். திரையுலகம் நடத்திய, அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார். இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலுக்கின்றார். அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்ட்ரி ஆனது எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் திரையுலகினர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா, தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்கு தான் புலிகள் இருக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசி அவர்கள் பேசியதாக சொல்கிற 1 நிமிட ஆடியோ வைத்துக்கொண்டு தான் அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூசி அவர்கள் பேசிய 5 நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார். அதில் சீமான்களை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினை நம்பி ஒப்படைக்கிறார். ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும், கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்துவிடக்கூடாதுக்காக திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிலடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்லப்போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார், வாழ்க்கை சேர்த்திருக்கிறார். ஈழப்போருக்கு பின்பு பொதுவெளியில் சவால் விடுகிறேன். அவரோடு பயணித்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி என்கிற முறையில் பொதுவெளியில் சவால் விடுகிறேன். எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொதுவெளியில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு, அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றம் வரை நாங்கள் பேசினோம். இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து அக்கறை இல்லை. அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களித்தா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரனை கொச்சைப்படுத்துவது, தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை. தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா, கல் குடிச்சு எவன் கேட்டால் திம்மலா நடடா, சோழ வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடான் கருத்தை பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பெற முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிறது என்றால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் RSSஐ விட ஆபத்தானவர். RSSின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம், நான் அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட காலத்துக்கு போன ஒரு சைட்டடிச்சு ஊர் சுற்றினேன், நான் ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாவீரனை, போராளியை சந்தோஷ் அவர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞரிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை, தமிழர் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான். எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது, சீமான் காட்டி கொடுத்ததால் தான் வீழ்ந்தது. வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து என்பதற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் மேதகு பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர், நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யை பேசி அந்த பல லட்ச இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் என்ற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு மதச்சார்பின்மை பேசுகிற ஒரு கொள்கைசார் கூட்டணி,
மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய சாதனைகள், திட்டங்கள், ஒரு கொள்கை தெளிவு, சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதுகாப்பான முதலமைச்சர் இருக்கிறார். அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி, எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி, இயக்கத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான். அரசியல் கவர்னர் அறிவிச்சப்பட்ட பின்னாடி தேர்தல் நிற்கலை. அதனால் 3 விழுக்காடு அவருக்கு அந்த வாக்கு போச்சு. அதனால் வென்றார். இன்றைக்கி அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி, நீ லாரியில் அடிபடிச்சாவேன்னு என்றெல்லாம் சொல்லி சாபம் விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு. பாஜகவுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு நமக்கு வரும் நம்புகிறாரு. எனக்கு என்ன வேதனைனா, தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமாக, இவ்வளவு கேவலத்தோடு, ஆதாரமற்ற அவதூறுகளை, அண்டப்புழுகளை சீமான் பேசி பண்ணுறதும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி கொண்டு வரல. திராவிட இயக்கங்கள் சொல்லி எடப்பாடி ஒன்று வரல. அதுக்கு மேலே ஏதோ ப்ரெஸ் மீட்டில் அவள் பேச தவறுங்கிறாங்களுடைய ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமோ போராட்டத்தோ அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்குது. ரொம்ப வியப்பாக இருக்குது. மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கும், அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.